Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக 4 விதமான லெமனேட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எல்லாமே நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். டெய்லி ஒரு லெமனேட் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை நாளையும் ஒரே நாளில் கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மத்தியான நேரத்தில் நல்ல சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 4 விதமான லெமனேட் பார்க்க போகிறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ Curacao லெமனேட். இது பண்ணுறதுக்கு ப்ளூ Curacao சிரப் நம்ம தயார் பண்ணணும். அது நீங்கள் கடைகளில் கூட வாங்கலாம். அது 800 ரூபாய் கிட்ட இருக்கும் அந்த ஒரு பாட்டில் வாங்கினோன்னா. ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்டிலையே அந்த சிரப்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு தோல் வச்சு. ஃபஸ்ட்டு இந்த Curacao சிரப் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. முழு ஆரஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதனுடைய தோல் பகுதியை மட்டும் ஒரு துருவி வச்சுட்டு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கணும். இதில் இந்த ஆரஞ்சு தோலை மட்டும்தான் துருவணும். ஆரஞ்சு தோலுக்கு நடுவில் ஒரு வெள்ளை பகுதி இருக்கும்ல, அது வரும்போது நீங்கள் துருவுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ வெளி பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் ஒரு முழு ஆரஞ்சினுடைய தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 100 ml அளவு தண்ணி இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம துருவி வச்சுருக்க ஆரஞ்சு தோலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இது கூட நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். எதுக்காகனா இந்த சீனி பாகை கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு முழு லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இது கிறிஸ்டல் ஆகிடக்கூடாது. அந்த சிரப் சிரப் கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கணும்னு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இது போல் கொதித்ததுக்கு அப்புறமா இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கலர் சேர்க்கணும். ப்ளூ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இந்த ஃபுட் கலர் நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாம். அந்த வீடியோவும் நம்ம இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலில் இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் இந்த ரெசிபியும் கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ண பாருங்கள். அப்போ தான் இது நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா வடிகட்டிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாள் வரைக்கும் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் லெமனேடுக்கு 1 ஸ்பூன் தான் இந்த சிரப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மீதமான சிரப்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக இது கடைகளில் வாங்கினா அதிகமான விலை இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த சிரப் தயார் பண்ண கஷ்டமாக இருக்குது, கடையிலேயே வாங்கிக்கலான்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். இதில் ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் 2 வகையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது நான் ஆல்கஹாலிக். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிரப் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம லெமனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ளூ Curacao சிரப் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகள் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதை எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நிரப்பிடுங்க. நல்ல சில்லான ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் சர்க்கரை உப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்வீட்னஸே போதுமானது. அதனால் நான் அப்படியே இதை குடிக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ளூ கரசோ லெமனேட் சூப்பராக தயாராகிருச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஜீரா லெமன் ட்ரிங்க். இது வந்து நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வெயில் காலத்தில் நம்ம உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் 2 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம்லாம் கூட சேர்க்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சப்ஜா விதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கருப்பு உப்பு சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு லெமன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் டெய்லி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜீரா லெமன் ட்ரிங்க்கும் சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் லெமன் ட்ரிங்க். இது வந்து ஒரு பேசிக்கான லெமன் ட்ரிங்க். இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய வெரைட்டியாக நீங்களே பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரூ ஹப்ஸா சேர்த்துக்கோங்க. அதாவது ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரோஸ் சிரப்புக்கு பதிலாக 1/4 கப் அளவு கெட்டியான பீட்ரூட் ஜூஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையான பழ ஜூஸ் வந்து நீங்கள் சேர்க்கலாம். 1/4 கப் அளவு சேர்க்கணும். தண்ணி சேர்க்காத கெட்டியான ஜூஸ் சேர்க்கணும். மீத இருக்க எல்லா ப்ராசஸுமே சேம் தான். ஸோ இந்த லெமன் ட்ரிங்க்கை பேசிக்காக வச்சு நீங்கள் நிறைய வெரைட்டியான லெமன் ட்ரிங்க் நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ் சிரப் சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்ல இனிப்பாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கக்கூடிய ஒரு லெமன் ட்ரிங்க். அதனால் நான் கொஞ்சமாக தான் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ரூ ஹப்ஸால ஏற்கனவே சர்க்கரை இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. கூலிங்கான ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் திடீர்னு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கெலாம் கூட கொடுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் மட்டும்தான் செலவாகும். நம்ம ரோஸ் சிரப்பும் வீட்டிலையே தயார் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ரூ ஹப்ஸா லெமன் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான குயிக் லெமன் பஞ்ச். இது இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான ஒரு லெமன் ட்ரிங்க். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அதில் 2-3 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கூலிங் விருப்பப்படுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1-2 டீஸ்பூன் வரைக்கும் சப்ஜா விதை வந்து சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை எல்லாத்துக்குமே நான் காமனாக சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 லெமன் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நடுவில் இது போல் கீறிட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அதனுடைய காரத்தன்மை மைல்டாக அந்த ட்ரிங்க்கில் இறங்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உப்பு கூட சேர்க்கலாம், அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃப்ளேவருக்காக லெமன் மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ லெமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கூலிங்கான வாட்டர் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய குயிக்கான லெமன் பஞ்ச் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த 4 வகையான லெமன் ட்ரிங்க்ஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக இந்த சம்மரில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 4 ட்ரிங்க்கையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. எனக்கு இந்த 4 வெரைட்டியுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா ஜீரா லெமன் ட்ரிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டை நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.